வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது நடிகர் விஜயகாந்த் ஆயுள் பாவம் பலவீனப்பட்டதற்கு ஜாதக காரணங்கள் என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். ஒருவருடைய ஆயுள் முடிவிற்கு வருவதற்கு ஒருவருடைய தசா லக்னம் தெரிந்தால்தான் அவருடைய ஆயுள் எதுவரை நீடித்திருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். திசா லக்னம் எப்படி அமைப்பது என்பதையும் அவருடைய ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். விஜயகாந்த் பிறந்த ஜாதகத்தில் கடகத்தில் புதன், கேது, சிம்மத்தில் சூரியன், சுக்கிரன், கன்னியில் சனி, சந்திரன், விருச்சிகத்தில் செவ்வாய், மகரத்தில் ராகு. இவருடைய ஜாதகத்தில் ராகு லக்னத்திற்கு 11 செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். பொதுவாக இவருடைய ஜாதகத்தில் யோகங்கள் எதுவும் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு. ஆனால் கண்ணுக்கு தெரியாத யோகங்கள் பல இருக்கின்றன. ராகு அமர்ந்த லக்னமான மகரம் யோகம் தரும் லக்னமாகும். ராகு அமர்ந்த லக்னமான மகரத்திற்கு கேந்திரத்தில் குரு அமர்ந்திருப்பது வலிமையான அமைவிடமாகும். ராகு அமர்ந்த லக்னமான மகரத்திற்கு கோணத்தில் சனி அமர்ந்திருப்பதும் வலிமையான அமைவிடமாகும். ராகு அமர்ந்த லக்னமான மகரத்திற்கு 7 புதனும் 9 சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று ஸ்ரீ நந்தி யோகத்தினை வெளிப்படுத்துகிறார்கள். சரி, நாம் இப்பொழுது தசா லக்னம் அமைப்பது பற்றி பார்க்கலாம். இவருடைய ஜாதக யோகங்களை பிறிதொரு பதிவில் விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது தசா லக்னம் அமைப்பது எப்படி என்று இவருடைய ஜாதகத்தினை வைத்து நாம் பார்க்கலாம். தசா லக்னம் தெரிந்து ஆய்விட்டால் ஒருவருடைய ஆயுள் முடிவினை எளிதாக அறிந்து கொள்ள முடியும். தசா லக்னம் போடுவதற்கு ஒருவரின் சந்திரன் என்ற நட்சத்திரம் தெரிய வேண்டும். அப்படித்தான் இவருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றதால் செவ்வாய் திசையானது ஆரம்பமாகிறது. தெளிவாக சொல்வதென்றால் இவருக்கு கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் என்பதால் சந்திரன் என்ற வீட்டினை தொடர்ந்து வரும் செவ்வாய் வீடே தசா லக்னம் ஆகிறது. அப்படி பார்க்கும் பொழுது கன்னி, துலாம், அடுத்ததாக விருச்சிகம் வருகிறது. இதுவே தசா லக்னமாகும். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த கிரகமே இவருக்கு தசா லக்னம் ஆகிறது. சந்திரனை தொடர்ந்து வரும் அந்த கிரகத்தின் வீடே தசா லக்னம் ஆகிறது. அப்படி பார்க்கும் பொழுது விருச்சிகம் லக்னமாகிறது. அதாவது இவருக்கு விருச்சிகம் தசா லக்னமாகிறது. விருச்சிக தசா லக்னத்தை வைத்து ஆயுள் பலத்தினை ஆராய்ந்து பார்ப்போம். வாருங்கள். விருச்சிக லக்னத்திற்கு ஆயுள் ஸ்தானமாக மிதுனம் வருகிறது. மிதுனத்தின் அதிபதி புதன். விருச்சிக லக்னத்தின் மாரகர்களாக 2ஆம் இடத்தோன் குரு வருகிறார். விருச்சிக லக்னத்தின் மற்றொரு மாரகராக 7ஆம் இடத்தோன் சுக்கிரன் வருகிறார். இவருடைய ஆயுள் ஸ்தானத்தினை நிர்வகிக்கும் கிரகங்களாக புதன், குரு, சுக்கிரன் ஆகிய மூவரும் வருகிறார்கள். விருச்சிக லக்னத்திற்கு ஆயுள் திசையான புதன் தொடங்கியது. விருச்சிக லக்னத்திற்கு ஆயுள் திசையான புதன் திசையானது 18/7/2010 முதல் நடக்க ஆரம்பித்தது. ஆயுள் திசையானது தொடங்கினால் ஆயுள் திசையான புதனின் திசையில் மாரக புத்தி, விரய புத்தி, பாதக புத்தி ஆகியவை கடுமையான மார்க்கத்தினை அடையாளம் காட்டும். அப்படித்தான் இவருக்கு புதன் திசை தொடங்கியது. விருச்சிக லக்னத்தின் ஆயுள் ஸ்தானத்தின் மாரகன் சந்திரன். சந்திரன் என்ற வீட்டிற்கு பாதக கிரகமாக குரு சிரமம் தருகிறார். இப்பொழுது பாருங்கள், ஆயுள் ஸ்தானமான மிதுனத்திற்கு மாரகத்தில் புதனே அமைந்திருக்கிறார். ஆயுள் ஸ்தானமான மிதுனத்திற்கு மாரகாதிபதியான சந்திரன் பாதகாதிபதியான குரு புக்தியில் புதனுடன் கூட்டணி சேர்ந்து குரு கடுமையான மார்க்கத்தினை இவருக்கு அடையாளம் காட்டுகிறார். நான் முன்னரே சொன்ன வண்ணம் விருச்சிக லக்னத்தின் மாரகர்கள் 2ஆம் இடத்தோன் குரு, 7ஆம் இடத்தோன் சுக்கிரன். இப்பொழுது பாருங்கள், ஆயுள் லக்னமான மிதுன புதன் திசையில் விருச்சிக லக்ன மாரகரான குரு புக்தியில் விருச்சிக லக்னத்தின் மற்றொரு மாரகரான சுக்கிரன் அந்தரத்தில் இவருடைய ஆயுளானது முடிவிற்கு வருகிறது. தெளிவாக சொல்வதென்றால் ஆயுள் காரகன் திசையில் மாரக புத்தியில் மாரக அந்தரத்தில் இவருக்கு ஆயுள் முடிவுக்கு வந்திருக்கிறது. இவருடைய உடல்நிலை பாதிப்பிற்கு என்ன காரணம்? இவருடைய விருச்சிக லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். இவர் விருச்சிக லக்னத்தின் மாரகர். இவர் மேஷத்தில், அதாவது கால சக்கரப்படி தலையணை அடையாளம் காட்டும் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். இவருடைய தலைப்பகுதியில் சதை வளர்ச்சி இருந்திருக்கிறது. குரு மேஷத்தில் சூரியனின் டிகிரியில் அமர்ந்திருக்கிறார். தலையின் அடிப்பகுதி, அதாவது தொண்டையில் இவருக்கு சதை வளர்ச்சி இருந்திருக்கிறது. அந்த சதை வளர்ச்சியானது மூளைக்கு செல்லும் இரத்த அடைப்பினை தந்திருக்கிறது. இதுவே ஜாதகப்படி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவருடைய ஆயுள் பலத்தினை அறிந்து கொள்ள எப்படி தசா லக்னம் அமைப்பது என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள்.
ஒருவருடைய பிறந்த லக்னத்தின் ஆயுள் ஸ்தானமும் சந்திர லக்னத்தின் ஆயுள் ஸ்தானம் தொடர்பில் வரும்பொழுது எதிர்பாரானது இறப்பானது ஏற்பட்டு விடுகிறது. அந்த அமைப்பினை ஏற்கனவே ஒரு பதிவில் அலசியிருக்கிறோம். அந்த அமைப்பானது இந்த ஜாதகத்திலும் பொருந்தி வருகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.